எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து சுடிதார் தாங்க டிச்சிங் பண்ணுறேன். காலையில் தூங்கி ஏந்துவனே தண்ணி தொளிச்சிட்டு உடனே மிஷினில் உக்காந்துட்டேங்க. வெடிகாலங்காட்டி ஏந்து என்னன்னா சுடிதார் குத்தவங்க வந்து ஊருக்கு போகிறாங்களாம். அதனால் வந்து நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு மேலே சமையலாம் செஞ்சுட்டு இந்த சுடிதார் கட் பண்ணி வச்சுங்க. சுடிதார் கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour முக்கால் மணி நேரம் போதுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக கட் பண்ணால் மட்டும் தான் 1 hour ஆகும். மொத்தத்தில் அரை மணி நேரத்தில் கட் பண்ணிடலாம். ஸ்லோவாக அப்படி இப்படி கொஞ்சம் பேசினே கட் பண்ணால் கரெக்டாக 1 hour ஆகிடுங்க. அதேமாதிரி சுடிதார் தைக்கிறது கரெக்டாக 1 hour தாங்க. பேண்ட்டு தைக்கிறது 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்தில் பேண்ட் தைச்சிடலாங்க. டாப் வந்து கரெக்டாக 1/2 hour முக்கால் மணி நேரம் போதுங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாடல் டிசைன் எதனா வைக்க தந்தால் மட்டும்தான் ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால் வந்து சுடிதார் தைக்கிறதுக்கு 1 hour ஆகிடுங்க. லைனிங் சுடிதாருக்கு வந்து 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேங்க. இது அதிகமாக கம்மியான்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். 300 ரூபாவே இது டவுன்லாம் பார்த்தா 500 1000ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிராமத்தில் வந்து 300 ரூபாவே இது அதிகம் தான் சொல்கிறாங்க. ப்ளவுஸுக்கு வந்து 80 ரூபாங்க சாதா ப்ளவுஸுக்கு. லைனிங் ப்ளவுஸுக்கு 160 ரூபா. சேரீக்கு வந்து 20 ரூபா. லுங்கிக்கு 20 ரூபா. அதுமாதிரி தாங்க. அதுக்கே வந்து ஒரு அம்மா வந்து சேரீ வந்து நாங்கள் அப்படியே போய்த்திக்கிறோம், முந்தானி அடிக்கலை, கட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 20 ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இத்தனைக்கும் நம்ம வந்து 1 2 கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ளவுஸ் தைக்கிறோம். அதுக்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இது டவுன்லாம் வந்து ஒரு சேரீ ஓரம் அடிக்கிறதுக்கு 50 ரூபாவாங்க. இப்போல்லாம் வந்து எவ்வளோ யூடியூப் பார்த்தே மாடலாக ப்ளவுஸ் தைக்கிறாங்க. டிசைனு ஆரி ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்லாம். ஆனால் வந்து சொல்ல 10,000 20,000 15,000ன்றாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கி தைக்கிறாங்க. ஆனால் இன்னமும் கிராம பக்கத்தில் இந்த 80 ரூபாய்க்கு மேலே ஏறவும் மாட்டேங்குது. விலைவாசியெல்லாம் ஏறிச்சு. ஆனால் ப்ளவுஸ் கூலி மட்டும் ஏறலைங்க. அதனால எனக்கே கொஞ்சம் இப்போல்லாம் நானே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க ப்ளவுஸுக்கு. ஏன்னா ஜாக்கெட் தைக்கிறதும் காசு கொடுத்துட்டும் போக மாட்டாங்க. ப்ளவுஸ் மட்டும் தைச்சிட்டியா மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கேற்ற ஊதியம் கொடுத்தா தானே அவங்க ப்ளவுஸ் தைப்பாங்க அப்படின்ற எண்ணமே அவங்க கிடையாதுங்க. அவங்க காசே கொடுத்துட்டு போக மாட்டாங்க. துணி நம்மக்கிட்டே 2 வருஷம் ஆனாலும் நம்மக்கிட்டே இருக்கும். எந்த நம்பிக்கையிலைங்க நம்ம தைச்சி வைக்கிறது. இப்போ நூல் வேலைலாம் கம்மி தான். நூல் போட்டு தைக்கிறேன்றாங்க. நூல்லாம் 5 ரூபா 4 ரூபா தாங்க. நூல் வேலை அதிகம் கிடையாதுங்க. உக்ஸுக்கும் வேலை 10 ரூபா 15 ரூபா தான். அதுவும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 10 ரூபா 10 ரூபாய்க்கு தேவையான பொருள் இருந்தால் போதும், நம்ம ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துடலாம். அதுக்கு காசு நிறைய ஆகாதுங்க. நம்ம கை வலிக்கு வெட்டி அந்த ப்ளவுஸு தைச்சி எம்மிங் பண்ணுறோம்ல, அதுக்கு தாங்க நம்மளுக்கு வந்து 70 ரூபா. அது 10 ரூபா போச்சுன்னா கூட நம்மளுக்கு 70 ரூபா. ஆனால் அந்த காசை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்க. அதனால் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். இருந்தாலும் நேற்று ஒரு டைலர் மிஷின் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சீர் பண்ணோம். அந்த வீடியோ செகண்ட் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கின மிஷினு கற்றுக்கின தொழில் இப்படி விட்டுட்டுமே சொல்லிட்டு உள்ளக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சியாக வந்து ஒரு நாளைக்கு 1 2 ஒரு வாரத்துக்கு 1 2 அதுமாதிரி தைச்சின்னு தான் இருப்பேங்க. டெய்லி தைக்க முடியலனா கூட. நீங்களும் புதுசாக இப்போ கற்றுக்கிறீங்கன்னா, புதுசாக டைலர் ஆகிறீங்கன்னா எப்படி தெரியுமா துணி தைக்கணும்? கை மேலே காசு கொடுத்துட்டு போகிறாங்களா அவங்களுக்கு தேய்ங்க. இல்லை பாதி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். எதுவுமே இல்லாத வந்து துணி மட்டும் தேயின்னு சொன்னால் என்னை மாரி நான் கூட ஸ்டார்டிங்கில் அப்படி தாங்க உங்களுடைய பிஸ்னஸை கற்றுக்கினேன் நானே தான். எப்படின்னா அவங்க காசும் கொடுக்க மாட்டாங்க. நான் காசு வாயை தந்து கேட்கவும் மாட்டேன். அவங்க வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டியான்னு கேட்பாங்க. அப்படியே கோபமாக கேட்பாங்க. அப்படின்னா காசு கிடைக்கிற மாதிரியே கேட்பாங்க. சரி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ராவும் பகலாம் துணி தைச்சி வச்சிடுவேன். வந்து பார்த்தா காசு கொடுக்காது வாங்கிக்கின்னு போயிடுவாங்க வீட்டில் யாருன்னா ஒருத்தர் அமுச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக்குதுங்க. அதேமாதிரி தாங்க பண்ணுவாங்களா. அதனால் என்ன பண்ணி வெறுத்து போச்சு. நடுவில் எனக்கு கால் வலி இடுப்பு வலியெல்லாம் வந்துதா. இதான் சரி சொல்கிறேன். அதான் நான் விட்டுட்டேன். ரொம்ப வாங்கிறது கிடையாது. யாரெல்லாம் வந்து அப்படியே சொல்கிறேன், யார் கை மேலே காசு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் தைப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ கூட காசு கொடுக்குறேன்னு வாயில் வரல, நீ தைச்சி வேணா வெய்ய அதுக்கப்புறம் துட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளவுஸ் வாங்கி வச்சுக்கின்னு வீட்டில் நான் வாங்கி வைக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. நீங்கள் கொடுத்துட்டு போகாதீங்க அப்படின்ட்டு நான் தீர்த்து சொல்லிட்டேங்க. ஏன்னா எவ்வளோ அடிபட்டுட்டேன். நிறைய ப்ளவுஸுங்க வந்து பொங்கல் டைம்லாம் வாங்கிக்கின்னு போகாதுவே கீழே எடுத்து போட்டுட்டேன். யாரை காட்ட சொல்லலாம். எவ்வளோ ப்ளவுஸுங்க லைனிங் துணி நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னா, லேஸு நானே வாங்கி வச்சுருவேன். லேஸு வச்சுது. ஆனால் சேரீ மட்டும் நான் என்ன பண்ணுவேன், எப்போயும் முந்தானை வச்சு அப்பயே கொடுத்துடுவேன். ஏன்னா புடவை வந்து 1000 500 வாங்குவாங்க. சரி அதனால சொல்லிட்டு புடவை வச்சு கொடுத்துட்டு ப்ளவுஸ் மட்டும் தான் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுப்பேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சேரீ அவங்கக்கிட்ட வந்துச்சு. ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கினே போக மாட்டாங்க. ஏன்னா டபுள் கூலி இல்லை.
அப்போது 60 ரூபான்னா அப்போது 50 ரூபா 100 ரூபா, இப்போ 80 ரூபா 160 ரூபா ப்ளவுஸுக்கு. லைனிங் துணி 30 ரூபா. என்னாச்சு 190 ரூபா ஒரு ஜாக்கெட்லேயும். அதேமாரி விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வேறு காட்டன் ஜாக்கெட் வாங்கி வேறு டைலர்கிட்ட துணி தைச்சிப்பாங்க. இப்போ யாருக்கு நஷ்டம்? அது நம்மளுக்கு தானே நஷ்டம். அதனால் வந்து புதுசாக டிச்சிங் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் உஷாராக டிச்சிங் பண்ணுங்கள். என்னை மாரி கொஞ்சம் ஏமாலியாக இருக்காதீங்க. வெட்டு 1 துண்டு 2ஆ பேசுங்க. கடன் அன்பை முறிக்கும்னு சொல்லிட்டு போர்டு கூட எழுதி போடுங்க. அதேமாரி இன்னொன்று வந்து நம்ம வந்து இப்போது துணி தைக்கிறோன்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வருவாங்க ஒரு சிலர். அவங்க வந்து துணி தைச்சி பொழைச்சிடறாள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வீட்டில் போர் அடிக்கும். அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போலாம் வந்து நான் யாரையும் சேர்க்கறது கிடையாது அனாவசியமாக. அப்போல்லாம் வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அவங்க வீட்டிலலாம் கொஞ்சம் போர் வச்சிச்சுன்னா வந்துடுவாங்க. வந்து பேசுறது, இந்த கதை அந்த கதை பேசுறது. நம்ம 1 மணி நேரம் 2 உட்காந்தா எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம வந்து எல்லா வேலையும் கெடுக்கும். சமையல் வேலை போவோம், சமையலும் செய்ய மாட்டோம், சாமானும் வளர்க்க மாட்டோம், துணி துவைக்க மாட்டோம், துணி தைக்க மாட்டோம். அவங்க வாயை பார்த்துக்கின்னு ஆன்னு கதை சொல்கிறாங்கன்னு கேட்டுன்னு இருப்போம். பெண்கள் சொல்லுவாங்க எப்போயுமே, எல்லாருமே சொல்கிறாங்க, பேச்சு கொடுத்தாங்கன்னா பேசினே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு சிலர். அதுமாரி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் அதுமாதிரி ப்ளவுஸ் கொடுக்க போகிறவங்களோ வரவங்களோ குத்தமாக வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அவங்க வீட்டாண்டே உக்காந்துக்கின்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தைக்கிறவங்க நான் இங்கேயே உக்காந்துன்னுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போயும் இருக்காங்க அதுமாரி. ஏம்மா நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போங்க, நாங்களே கூட எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றோம் அப்படி இப்படி சொல்லி நான் அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்ப நேரம் பேச முடியலைங்க. பேசினா வாய் வலிக்குது. இப்போ இந்த வீடியோக்கோசம் வாய்ஸ் கொடுக்குறேன், வாய் அந்த அளவுக்கு வலிக்குது எனக்கு. வயசு ஆக ஆக பேச்சு திறமை கூட கம்மியாகிடும் பழகுது. அப்போது வந்து வலுவு பேசுறதுக்கு கூட வலுவு கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து வலுவான பொருளாக இப்போ சாப்பிட்றது கிடையாது. அந்த காலத்தில் சாப்பிட்ட மாரி கூழு கஞ்சி குச்சிருந்தா கூட நல்லா உடம்பு வலுவாக தான் இருக்கும். இப்போ தான் இட்லி தோசைன்னு சாப்பிட்டு எல்லா உடம்பும் நம்மளே கெத்து வச்சுக்கிறோம். இது வந்து பேண்ட்டு தாங்க தைக்கிறேன். பேண்ட்டு ரொம்ப 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 ஈஸிங்க பேண்ட்டு தைக்கிறதுக்கு. நான் வந்து பேசிக்கினே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கினே தாங்க பேண்ட்டு தைக்கிறேன். அவர் தான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானே ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்துக்கினேங்க. மாற்றி மாற்றி எடுத்துக்கிறோம், என்னத்த பண்ணுறதுங்க. எப்படின்னா ஒன்று வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், மானிட்டேஷன் ஆகிடுச்சு எங்கள் சேனலு. ஆனால் பேண்ட்டு வந்து கரெக்டாக வந்து 1/4 மணி நேரம் தைச்சிடலாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்தாங்கன்னா பாதி காசு சொன்ன மாரி பாதி காசு கேளுங்க. இல்லைன்னா நான் இப்போ என்ன பண்ண தெரியுமா, அவங்க காசு கொடுத்தாங்கன்னா மட்டும்தாங்க அவங்க ப்ளவுஸில் கையே வைக்கிது. இல்லைன்னா நான் என்னோடய வீட்டு வேலை அதிகமாக இருக்குதுங்க, நான் என் வீட்டு வேலையை செஞ்சுக்கிறது. அவங்க வந்து பின்னாடி கூட பேசுவாங்க, என்னை வந்து சோம்பேறின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சொல்லின்னு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அவங்க வந்து ஜாக்கெட் வாங்கிக்கின்னு போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து பயந்து கிடக்கூடாதுல்ல. அதனால் வந்து நான் அவங்க வந்து காசு கொடுத்துட்டு பிறகு மட்டும்தான் ப்ளவுஸில் கை வைப்பேன், இல்லைனா கையே வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் மாடுலாம் இருக்குது இல்லைங்க, மாடு கஞ்சி ஆக்கணும், கோழி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாடு கஞ்சி ஆகிட்டு மதியமானம் ஓட்டுன்னு வந்து தண்ணி வைக்கணும், வைக்கல் போடணும், மறுபடியும் பால் கறக்கணும், பால் செட்டு ஓட்டின்னு போகணும். காலையில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் பால் ஊற்றிட்டு வந்துடுவார். ஈவினிங் டைமில் வந்து நான் தான் எடுத்துன்னு ஊற்றுவேங்க. ஏன்னா வந்து அவர் சந்தைக்கு போயிட்டாருன்னா நான் ஒரு நாளைக்கு சந்தைக்கு போவேன்னு சொன்னேன் பாருங்கள். நான் தொடர்ந்துலாம் போக மாட்டேன். தொடர்ந்து போகிற அளவுக்கு வீட்டில் வேலை இருக்குல்ல, அதனால் ஒரு டைம் மட்டும் தான் சந்தைக்கு போவேன். அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் வீடியோ எடுப்பேன். நான் இப்போ கூட வீடியோ எடுக்க சொல்ல கூட எங்கள் கோழி கத்திக்கினே இருக்குது, கோழி கத்து. அதுக்கப்புறம் பேண்ட் தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள், டாப்பும் தைச்சி முடிச்சிட்டேன், அவங்க கூட ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து நிறைய ஆதரவு கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் இந்த ஆப்ஷன் எடுத்துங்க.